லார்ட். ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் 2 நாளாகம புஸ்தகம் அதிகாரங்கள் 19 முதல் 21 அதிகாரம் வரைக்கும் தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 19வது அதிகாரத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் எருசலேமில் உள்ள தன் வீட்டிற்கு சமாதானத்தோடே திரும்பி வந்தான். அப்பொழுது அனானியாவின் குமாரனாகிய யெகூ என்னும் ஞானதிருஷ்டிகாரன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை சிநேகிக்கலாமா? இது நிமித்தம் கர்த்தருடைய கடுங்கோபம் உண்மையில் வர இருந்தது என்று சொல்லி ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறதை குறித்து பார்க்கிறோம். ஆகிலும் நீர் விக்கிரக தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உம்மிடத்திலே காணப்பட்டது உண்டு என்று சொல்லி அங்கே தேவ கோபாக்கினையை இந்த காரியங்கள் தடுக்கிறதை குறித்து பார்க்கிறோம். யோசபாத் மனம் திரும்பினான். இதோ பேர்சபா தொடங்கி எப்ராயிம் மலை தேசம் மட்டுமுள்ள ஜனங்களுக்குள்ளே பிரயாணமாய் போய் அவர்கள் தங்கள் பிதாக்களுடைய தேவனாய் கர்த்தரிடத்திற்கு திரும்ப பண்ணினான். அநேக நியாயாதிபதிகளை தேசமெங்கும் நியமித்தான். அவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களில் இருக்க கடவுள் என்ற எச்சரிக்கையை கொடுத்தான். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 20வது அதிகாரத்திலே மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அங்கே யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வருகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். இந்த யுத்த நாளிலே எதிரிகள் தங்களுக்கு விரோதமாக எழும்பும்போது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறினதை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. உபவாசத்தோடு தேவனை தேடுகையில் தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு விலகி கர்த்தரை உபவாசத்தோடு தேடுகையில் கர்த்தர் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தன் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆபத்தான நெருக்கடி ஏற்பட்டதும் யோசபாத் தேவனை தேடுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். உபவாசத்தோடு மக்கள் அனைவரும் கூடி வந்து கர்த்தரிடம் சகாயம் தேடி உபவாசிக்கவும் ஜெபிக்கவும் அங்கே காரியங்கள் ஏற்படுவதை குறித்து பார்க்கிறோம். அங்கு யோசபாத் உதவியற்ற நிலைமையிலும் ஆண்டவரை தேடி பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரிலும் அவருடைய வார்த்தையிலும் தன்னை முழு நம்பிக்கையை வைத்து கர்த்தரை துதித்து நன்றி கூறுகிறதை குறித்து பார்க்கிறோம். எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே என்று சொல்லி முழு மனதோடு நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். எல்லா சூழ்நிலைகள் மீதும் மக்கள் மீதும் ஆண்டவருக்கு வல்லமை உண்டு. தேவன் தமது மக்கள் மேல் முன்காலத்திலும் இக்காலத்திலும் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். தேவன் இல்லாமல் அவருடைய மக்கள் ஆதரவற்றவர்களாகி விடுகிறார்கள். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் விசுவாசத்தின் அடிப்படை. தமது மக்கள் மத்தியில் தேவன் கிரியையை நடத்தும் பிரசன்னம், விடுதலை, வெற்றி இவைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவனை நாம் பற்றி கொள்ள வேண்டும். யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தரை பாடி துதித்து தோத்திரம் பண்ணுதல் விசுவாசத்தின் பலத்தையும் வல்லமையும் காட்டுகிறது. யோசபாத் ராஜா இதை செய்ததை குறித்து பார்க்கிறோம். பவுல் அப்போஸ்தலரும் எபேசியர் 6:10 கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள், ஏனெனில் சாத்தானின் பொல்லாத ஆவியின் சேனைகளோடு நமக்கு யுத்தம் உண்டு என்று சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகும். தேவன் கூட இருந்து ஜெயத்தை கொடுத்தார். தொடர்ந்து யோசபாத்தின் ஆட்சியின் முடிவை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய பார்வையிலே 25 ஆண்டுகள் எருசலேமில் அரசாண்டு கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவது. 21ஆம் அதிகாரத்தில் யோராம் ராஜாவாகிறது குறித்து பார்க்கிறோம். ஆனால் யோராம் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யவில்லை, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். திருதரச எளிய எழுதின நிருபம் அவனுக்கு வந்தது.
உம்முடைய தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ தகப்பனாகிய யோசபாத் வழிகளிலும் யூதாவின் ராஜாவின் ஆசாவின் வழிகளிலும் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழி நடந்து ஆகாபுடைய குடும்பத்தின் சோர மார்க்கத்திற்கு ஒத்தபடியே யூதாவை எருசலேம் குடிகளை சோரம் போக பண்ணி உன்னை பார்க்கிலும் நல்லவர்களாயிருந்த உன் தகப்பு வீட்டாரன் சோதரை கொன்று போட்டபடியினால் கொடுமையான குடல் வியாதி வந்தது. கர்த்தரே அந்த வியாதியை கொடுத்தார். அந்த வியாதியிலே செத்துப்போனான் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. கர்த்தருடைய பார்வைக்கு உண்மையான நடந்த யோசபாத் ராஜா உண்டு. அவனுடைய மகனோ யோராம் கர்த்தர் வழி விட்டு விலகி போனான். நாம் கர்த்தர் வழியை பின்பற்றுவோம், வசனத்தை பின்பற்றுவோம். கர்த்தர் மகிமையான ஆசீர்வாதங்களை செய்வாராக. ஆமேன், ஆமேன்.